அக்ஷய் பிரம்மா ஆதியில் ஏட்டில் உள்ள கணக்கு நீதிமன்றம் கோர்ட்டில் கணக்கு இவர் தான் முடிப்பார். இவர் தான் தப்பு கணக்கு, ஐயா தான் கடவுள் தான் தண்டனை கொடுப்பார். அது ஏட்டில் உள்ள கணக்கு. இப்போ தான் இந்த ஜென்மத்தில் உட்கார்ந்து கணக்கு நடத்தி கொண்டே இருக்கார் கடவுள் ஈஸ்வரன் பரமசிவன். எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் தாய் இந்தியா நாடு முழுவதும் தப்பு இருந்தால் அவரே க்ளோஸ் பண்ணிடுவார். தூரில் இருப்பார், துரும்புலே இருப்பார் கடவுளில். அதனால் வழக்காட்டங்கள் உள்ளே போனாலும் தூரில் இருப்பார், துரும்புலே இருப்பார். தப்பான கையெழுத்து நடந்தால் தப்புக்கு தண்டனை சீக்கிரமாக முடிவு கட்டி கணக்கை எழுதிட்டு போயிடுவார். உன் தலை எழுத்து நெத்தியில் எழுதிடுவார். நீ இந்த டேத்தில் போயிடுவ, இந்த டயத்தில் சோழி முடிஞ்சு போவ, இந்த டயத்தில் எங்கெங்கே போகணுமோ அனைத்தும் முடிச்சுட்டு எழுதிட்டு போயிடுவார். அது அவரால் தான் எழுத முடியும், கடவுள் தான் எழுத முடியும். உன் நெத்தியில் உள்ள கணக்கு, உன் தப்பு செஞ்ச கணக்கு நெத்தியில் எழுதிடுவார். நெத்தியில் எழுதுறாருன்னா சோழி முடிய போகிறேன்னு அர்த்தம். அதுக்கு தான் தப்பான ஆட்டம், தப்பான கையெழுத்து, தப்பான நீதிமன்ற துறையில் வாங்கக்கூடாது, செய்யக்கூடாது. அதனால் கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கையில் வாங்கிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. உட்கார்ந்த இடத்துல தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கை பிடிங்கிட்டார். கணக்கு எடுத்துட்டார், கணக்கு விட்டுட்டார், கணக்கு முடிச்சிட்டார். அதனால் தப்பான கையெழுத்து போனால் தண்டனை இன்றைக்கி போட்டார். அதனால் தண்டனை கொடுப்பார். அவர் தண்டனைக்கு இறங்காதனால தான் அநியாய சேட்டை, அழிமான சேட்டை, அனைத்து சேட்டையும் அரசியல்வாதி அழித்து வச்சுட்டான். அதனால் இந்த ஜென்மத்தில் ரணவழி எடுத்து தான் விடுவார், கொன்னே விடுவார். அது எப்படி கொல்றாருன்னு பார். ரணவழி எடுத்து தான் கொல்லுவார். அவன் உடம்புல நோய் விட்டு நோய் ஆடி ரணவழி சலம் பூத்து எல்லாம் ஓடி பட்டு அழுந்தி திருந்தி அப்போ தான் நாக்கில் சாவையில் சொல்லுவான், கடவுளே தப்பு செஞ்சிட்டேன், இனிமேல் அடுத்த பிறவியில் நான் தப்பு செய்யக்கூடாது, பிறவி கொடுங்கன்னு கேட்பான். உனக்கு இந்த பிறவியோட முடிஞ்சு வச்சுரா, கதம்னு அவர் கணக்கு எழுதிட்டு நெத்தியில் எழுதிட்டு போயிடுவார். முக்கால் சத்தியம் நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கை முடிச்சிட்டார். கணக்கில் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கையில் வாங்கி பிடுங்கிட்டார். முடிஞ்சு வச்சு. இனிமேல் தப்பான கணக்குகள் ஆடாதீங்கப்பா, எழுதாதீங்கப்பா, பார்த்துக்கோங்கப்பா. கணக்கு போட்டார். நீதி அரசர் கணக்கு இட்டார். நீதி அரசர் கணக்கு கொடுத்துட்டார். தண்டனை கொடுக்கறது நீதி அரசர் தான் கொடுக்க முடியும் பூமியில், இந்த செம்மத்தில். அதனால் கணக்கு முடிச்சிட்டார். ஆனால் அநியாயப்பட்டு போனால் அவரே கண்ணால் பார்த்து குளோஸ் பண்ணிடுவார். இப்போ அரசியல்வாதி எவ்வளவோ தப்பு நடந்து வெளியில் வாய்தா வாங்கி இவனுக்கு இந்த மாதம் அந்த மாதம் வாய்தாவில் வாங்கி வெளியில் தவி போகிறான். ஆனால் குளோஸும் பண்ணிடுவார், சொல்ல முடியாது. டைம் போட்டார். ஏன்னா கோர்ட்ஸில் உள்ள நீதிமன்ற துறையில் நீதித்துறையில் நீதிபதி ஜட்ஜி கணக்கு முடிக்கணும். அவங்க கையில் இருந்து வாங்கணும், ஆணும் பெண்ணும் கையிலேருந்து அவர் கணக்கு வாங்கணும். கணக்கு வாங்கிட்டார், கணக்கு க்ளோஸ் பண்ணிட்டார். முக்கால் சத்தியம்.